இது எல்லாமே இந்த உலக வாழ்க்கையில வாழும்போது இது தேவைப்படுகிறது. இப்போ ஒரு கார்ன்னு ஒண்ணு இருக்குங்க. இந்த கார இந்த இடத்திலிருந்து நான் இன்னொரு இடத்துக்கு நகர்த்திட்டு போகணும் அப்படின்னா, அத நகர்த்துறதுக்கு உண்டான ஒரு சக்தி ஒண்ணு அங்க தேவைப்படுகிறது. அதத்தான் ஆக்சிலேட்டர்ன்னு சொல்றோம். சரி, எப்போ இந்த கார நகர்த்தணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்களோ, இப்போ ஆக்சிலேட்டர் மட்டும் இருந்தா பத்தாது, பிரேக்குன்னு ஒண்ணு வேணும். இல்லன்னா போய் சொருவிடுவீங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ இந்த கார நான் கான்ஸ்டன்ட் மோஷன்ல நான் வச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும், இதுக்கு ஆக்சிலேட்டரும் வேணும், பிரேக்கும் வேணும். கார நீ இந்த ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகத்தான் போற. வெறும் ஆக்சிலேட்டரை மட்டும் வச்சுட்டு போனா போக முடியாது. போய் எங்கேயாவது சொருவிருவ. அதனால 2ம் தேவைப்படுது. இப்போ நான் கார நகர்த்தணும்னே நினைக்கல. இது அப்சல்யூட் ஸ்டில்லுல நான் இருக்க போறேன். அப்படின்னா எனக்கு ஆக்சிலேட்டரும் தேவையில்ல, பிரேக்கும் தேவையில்ல. இது அதையும் தாண்டின ஒரு நிலை. அதே போலத்தான் இயல்பு தன்மையில, ஆன்மீகத்துல ஒரு அற்புதமான, ஒரு உன்னதமான, ஒரு உயர்ந்த நிலைன்னு சொல்றது அந்த நிலைத்தான். அதைத்தான் முக்தி என்று சொல்கிறார்கள். அதைத்தான் நிர்வாணம் என்று சொல்கிறார்கள்.